ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேசுகிறது மணிகண்ட பிரபு, ஸ்ரீ மணிகண்டன் சிஸ்டம் சர்வீஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு டெட்டு கஸ்டமர் வேறு ஒரு டெஸ்க்டாப்பில் போட்டு பார்த்து எனக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா, அது ஒரு டெஸ்க்டாப்பில் மாட்டியிருக்கோம். இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 2020 போட்டிருக்கு. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன செய்ய போகிறோன்னா, வேறு ஒரு டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கோம். இப்போ பவர் ஆன் பண்ண போகிறோம். சிஸ்டத்துக்குரிய பவரையும் மானிட்டர் பவரையும் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணுறோம். சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டோம். இப்போ சிஸ்டம் ஆன் ஆகுது. இப்போ இந்த இதில் பார்த்தா ரீபூட் ப்ராப்பர் பூட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நிற்கிது. உடனே நான் இதுக்கு என்ன செய்கிறேன்னா, கண்ட்ரோல் அல்ட் டெலிட் கொடுத்தா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன் கீபோர்டில். F2 ப்ரெஸ் பண்ணால் பயாஸ் செட்டப்ஸ் வருது. இதில் இப்போ என்ன செய்கிறேன்னா, பூட்டுங்கிற மெனுக்கு போகிறேன். பூட்டுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவுங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லைங்குது. அப்போ அது போக இது இன்னொரு விதத்துலையும் செட் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்க ஹார்ட் டிஸ்கில் மேக்ஸிமம் கை வச்சிங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் மீன்ஸ் என்னென்னா, உள்ளே இருக்க மோட்டர் ரொட்டேட் ஆகும், அதுபோல் டிஸ்க்குமே ரொட்டேட் ஆகிறது ஃபீல் ஆகும். இதில் அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலாம். ஆக மொத்தம் அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு மேக்ஸிமம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு வேறு ஹார்ட் டிஸ்க் மாட்டிக்குவோமோ, இதில் இருக்க டேட்டா எடுக்கணும்னா குறைஞ்சது 15,000 ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே எத்தனை ஜிபி நம்ம டேட்டா கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட். இந்த ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நான் சொல்கிற ஒரே சஜஷன்னா, இது என்ன ரீஃபர்பிஷ்டு ஹார்ட் டிஸ்க்குமாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சீகெட்டு, தொஷிபா, பர்டிகுலர் பிராண்ட் WD, இந்த மாதிரி இது பூராமே ஒன்லி ஃப்ரெஷ் ஹார்ட் டிஸ்க் தான் போடுவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, ஒர்க்கிங் ஆகாத ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி இந்த கம்பெனி எல்லாமே ரீப்ரொடக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஸ்பேர் பே இருக்கோ அதை மட்டும் மாற்றிட்டு இவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டி இது 2 இயர் வாரண்டி சொல்லி கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். இதில் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நீங்கள் சேஃப்டின்னு நினைக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதோட டேட்டா எதுவுமே எடுக்க முடியாது. மேக்ஸிமம் மாட்டுறீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக ஹை காஸ்ட்டுக்குன்னு தான் வாங்கி மாட்டிக்கோங்க. இதே இதுதான் இப்போ டிவிஆர்லேயே மாட்டுறாங்க. இன்கேஸ் நம்ம டிவிஆரில் ஒரு ஃபுட்டேஜ் தேடணும் அப்படிங்கிறப்ப இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாருக்கும் டேட்டா எடுக்க முடியாது. அதனால் உங்கள் ஹார்ட் டிஸ்க் என்ன போட்டிருக்காங்கிறது தயவு செஞ்சு உங்கள் டெக்னிக்கல் இன்ஜினியர் இல்லை சிஸ்டம் சர்வீஸ் பார்க்குற இன்ஜினியர்கிட்ட கூப்பிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சீகெட்டில், தொஷிபா, WD இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிஸ் நிறைய போடுறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் மாட்டியிருக்காங்களா, அதுவும் புதுசு தானான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகலை. இதுக்கு அல்டர்னேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இதில் இருக்க எந்த டேட்டாவும் எடுக்க முடியாது. ஒன்லி ஃபார் நியூ ஹார்ட் டிஸ்க் மாட்டி தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பவர் ஃபெயிலியர் ஆனாலும் இது எரர் ஆகும். தேங்க்யூ.